சென்னை சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறை உயரதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். இப்ப மகாவிஷ்ணு மேல புகார் யார் தரப்புல இருந்தெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? இப்ப காவல்துறை உயரதிகாரிகளோட ஆலோசனையில என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருது? தற்போது வரைக்கும் அவர் மேல ஏதேனும் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? பிரியதர்ஷினி, சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகர் பள்ளிகளில் மகாவிஷ்ணு ஆற்றிய அந்த சொற்பொழிவில் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இருப்பதாகவும் அப்போவே பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி சங்கர் அவர்கள் அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து அவருடைய எதிர்ப்பு பதிவு செய்து வந்தார். இந்த நிலையில அவர் பேசிய விவகாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. நேற்று அமைச்சர் பேசும்போது உரிய நடவடிக்கை மகாவிஷ்ணு மீது எடுக்கப்படும் என்றும் இதற்கு இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்தர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு உத்தரவாதத்தை செய்தியாளர் சந்திப்பிலும் அவர் மேடையில் பேசும்போது குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதே தொடர்ச்சியாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளி சங்கம் சார்பாக புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையானது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக மகாவிஷ்ணு அவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை உரையில் அவர் பேசினார், அந்த கருத்து மாணவர் மத்தியிலும் ஆசிரியர் மீது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, அவரிடம் மாற்றுத்திறனாளி குறைபாடு இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் சங்கரிடமும் என்ன மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார், இப்படி அனைத்து கருத்துக்களையும் காவல்துறை அதிகாரிகள் ஒரு ஆய்வை மேற்கொண்டு இவர் என்ன மாதிரியான பாதிப்பை ஒரு வார்த்தைகளால் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற கருத்தை மையமாக வைத்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக தொடர்ந்து காவல்துறை உயரதிகாரிகளும் ஆலோசனை செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில்தான் நேற்று மகாவிஷ்ணு அவர்கள் வெளிநாட்டில் இருந்தபடி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அதாவது இன்று 1 மணிக்கு மேலாக சென்னை விமான நிலையத்தில் இது தொடர்பாக விளக்கம் அமைச்சரிடம் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில காவல்துறை சார்பாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்தார். இன்று சென்னையில விமான நிலையத்தை கைது செய்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறை அதிகாரியிடம் நாம் கேட்ட பொழுது இன்னும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை, அது அடுத்த காவல்துறை உயர் அதிகாரி தொடர்ந்து ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை வழக்கு பதிவு செய்தார் அவரை அழைத்து விசாரணை செய்வதற்கான அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரியதர்ஷினி, வழக்கு பதிவு செய்தால் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாம அமைச்சரை சந்தித்து அவர் விளக்கம் அளிக்க முடிவு செஞ்சிருக்கிறதாவும் குறிப்பிட்டீங்க. அது எப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஏதானும் விவரம் இருக்கா ஆனந்தன்? அவர் நேற்று அந்த வீடியோ பதிவில் பேசும்போது அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார், நான் பேசியது தவறில்லை, நான் என்ன மாதிரியான கருத்தையும் நான் தவறாக பேசவில்லை, நான் பேசியது என்ன தவறு இருக்குன்னு அவருடைய கருத்தை அவர் நேற்று வீடியோ மூலம் பதிவு செய்தார். இதன் மூலமாக நான் அமைச்சரிடம் நேராக விளக்கம் அளிக்க தயாராக இருப்பதும் குறிப்பிட்டிருந்தார். அதை அவர் அமைச்சர்கள் அவர் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது அவருடைய கருத்தாக இருக்கிறது. இருப்பினும் அவர் பேசிய கருத்தை மற்ற எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆசிரியர் சார்பாகவும் குறிப்பாக மாற்றுத்திறனை குறைபாடு இருக்கக்கூடிய அந்த சங்கத்தின் சார்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க இருக்கார் என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் மீது வழக்கு பதிவு செய்வது குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரியதர்ஷினி, மகாவிஷ்ணு இந்தியா வந்தடைந்ததும் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரி இருக்கு? அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது விளக்கம் கொடுப்பாரா? அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன்.